ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல்லேருந்து ஒரு அஃபிஷியலாக ஃபேண்டசி ஆப்புன்றது லான்ச் பண்ண போகிறாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஐபிஎல்லோடைய இன்ஸ்டா அஃபிஷியல் பேஜில் 2 நாளைக்கு முன்னாடியே வந்துடுச்சு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது ஆல்ரெடி நடந்துட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 2024 2 வருஷமாக அது நடந்துட்டு தான் இருக்குது. பட் 2024 ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் இதுக்கு முன்னாடி பாஸ் நடந்ததுக்கும் இப்போ இது வரதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ், அதாவது அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்கிரேடு? பிகாஸ் ஆஃப் த பேன் பண்ணியிருக்காங்க இல்லையா, மற்ற ஃபேண்டசி ஆப்ஸு ட்ரீம் லோன்லாம் பேனில் இருக்குது. ஸோ அதனால் நிறையா சேஞ்சஸ் வந்துருக்கு. அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் நிறையா ப்ளஸ் பாயிண்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை மைனஸாக போகுதான்றது உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லலாம். அதுக்கு வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிரிக்கெட் அப்டேட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பின்னாடி கமெண்ட்லையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 2 இடத்துல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு The Cricket Soul Tamil. ஸோ பார்த்துடலாம். இப்போது 2024 இப்போ வரைக்கும் இருந்தது அந்த 2 வருஷம் நடத்துனாங்க. ஸோ அது அவங்களுடைய வெப்சைட்டில் மட்டுமே ஓடிட்டு இருந்துச்சு. அதுவுமே ஒரு லாங் டேர்ம் ஐபிஎல், அதாவது அந்த சீசன் ஃபுல்லாக நம்ம ஒரே தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், ஒரே டீமாக. அது ட்ரீம் லோனில் கூட இருந்துச்சு, அதுக்குன்னு தனியாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்து லாஸ்ட்டில் என்ன ப்ரைஸ் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபேன்ஸுக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது சிஎஸ்கே, ஆர்சிபி இல்லை எந்தெந்த டீம் அவங்க விரும்புகிறாங்களோ, ஸோ அவங்களுடைய மெர்ச்சன்டைஸ், அஃபிஷியல் மெர்ச்சன்டைஸ், ஜெர்சி, ஹெட்ஃபோனு, மக்கு, அதுக்கப்புறம் பிளேயர்ஸோட மீட்டிங்கு, இல்லை ஏதாவது ஒரு மேட்ச்க்கு டிக்கெட்டு, இந்த மாதிரி மெர்ச்சன்டைஸாக தான் கிஃப்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. மேட்ச் அந்த ஐபிஎல் ஃபுல்லாக சீசன் முடிகிறப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட்டு, இல்லை இடையில ஒரு மிட் சீசனில் ஏதாவது ஒரு கிஃப்ட், அந்த மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க ஐபிஎல் வெப்சைட்டில். பட் இந்த வருஷம் அவங்களே ஒரு ஆப்புன்றது லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த ட்ரீம் லோன் போன்ற பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே பேன் பண்ணிட்டாங்க இந்த ஃபேண்டசி. இது எல்லாமே இப்போதைக்கு அதில் ப்ளே ஃபார் ஃப்ரீ தான் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதுவுமே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ட்ரீம் லோன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாம் ரொம்ப கட் பண்ணிட்டாங்க. நானும் பார்த்தேன், லிட்ரலி அதை அஃபிஷியல் மாதிரி தான் தெரியுது. அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் எல்லாமே கட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுடைய கம்பெனியை நிறையா ஸ்டார்ட் அப் கம்பெனியாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க. ஸோ வேறு ஃபீல்டுக்குள்ளே நுழையிறதுனால இது சும்மா ஒரு சைடாக வச்சுக்கலான்ற மாதிரி பிளானிங்கில் இருக்க மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இதை போய் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் நெக்ஸ்ட்டு அதை பற்றின ஃபுல் வீடியோ உங்களுக்கு தெளிவாக நான் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷம் ஐபிஎல்லில் ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் என்னடா வித்தியாசமாக இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது அந்த 2 வருஷம் வெப்சைட்டில் இருந்ததை இந்த வருஷம் நமக்கு ட்ரீம் லோன் மாதிரியே ஐபிஎல், இன்னும் பேர் வைக்கலாம், மேபி ஐபிஎல் ஃபேண்டசி லீக்னே கூட வைக்கலாம். ஸோ ஆப் லான்ச் பண்ண போகிறாங்க. இன்னும் 8 நாள் இருக்குது ஐபிஎலுக்கு, அதுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். அதிலே நம்ம டீம் பில்ட் பண்ணி அது பண்ணிக்கலாம். இன்னொன்று நீங்கள் நினைப்பீங்க என்னென்னா, அதே மாதிரி ஒரு ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஏன்னா அப்போ இருந்தது வேறு. அது ஒரு வெறும் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக தான் வச்சுருந்தாங்க. பட் இந்த டைம் அந்த மாதிரி ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டியாக இருக்காது. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜர் பார்ட்டாக தான் இருக்கும். ஒரு மேட்ச்சுக்கு மேட்ச் எப்படி சொல்கிறதுனா, பல வருஷமாக நம்ம ஃபேண்டசி பிளேயர்ஸ் எல்லாமே ஃபேண்டசி ப்ளே பண்ணி ட்ரீம் லோனோட டீம் போட்டு ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்து அதில் எக்ஸைட் ஆகிருப்போம். ஸோ அதில் நமக்கு ஒரு எமோஷன்ஸ்லாம் இருக்கும். நம்ம எடுத்த பிளேயர் ஒரு பேட்டிங் பிடிக்கிறப்பையோ இல்லை விக்கெட் எடுக்கிறப்பையோ நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் என்ஜாய்மெண்ட்டுமே அதிகமாக இருந்துச்சு இந்த ஃபேண்டசி கேம்ஸ்னால். ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு அது போயிடக்கூடாது, வியூவர்ஷிப்பும் குறைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக ஐபிஎல்லே ஆப் லான்ச் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்துருச்சு அப்படின்னா, எப்படி ட்ரீம் லோன் ப்ளே ஃபார் ஃப்ரீ எல்லா மேட்சுக்குமே இருக்கோ, அதே மாதிரி இதுலேயும் எல்லா மேட்சுக்குமே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஏன்னா இதுக்குமே ஸ்பான்சர்ஷிப் எடுத்திருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கான்டெஸ்ட்லேயும் ஒவ்வொரு கேட்ஜெட்டை ப்ரைஸாக கொடுக்குறது நான் இருக்கும். மணி எனக்கு தெரிஞ்சு இது பிசி சைட்லேருந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து வரதுனால இந்த ப்ளே ஃபார் ஃப்ரீயில் இப்போ ட்ரீம் லோன் ப்ரைஸ் 0, ப்ளே ஃபார் ஃப்ரீக்கு ப்ரைஸ் அமௌண்ட் கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க லாஸ்ட் 2 வருஷமாக வெப்சைட்டில் இந்த மெர்சன்டைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களா லாங் சீசனுக்கு, அதை இப்போ ஒவ்வொரு மேட்ச்க்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்படின்னா, இப்போ சிஎஸ்கே மேட்ச் நடக்குதுன்னா அதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் சிஎஸ்கே ஜெர்சி, இல்லைனா இப்போ கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கணும்னா ஒரு ஹெட்ஃபோன் பிராண்டில் சிஎஸ்கே கொலாபோட நிறையா ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, ஃபோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேட்ஜெட்டை கொடுத்து ஒரே கான்டெஸ்ட்டாக போடலாம், இல்லை 2-3 கான்டெஸ்ட்டாக கொடுத்து எல்லாத்தையும் என்கேஜிங்காக வச்சுக்கணும். அந்த மேட்ச் பார்க்குறப்போ வியூவர்ஷிப்பும் போகக்கூடாது. இதேமாதிரி ஃபேண்டசி பிளேயர்ஸுமே அந்த எக்ஸைட்மெண்ட்டையும் அந்த ஃபீலிங்கையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கேஜிங்காக வச்சுக்கிறதுக்காண்டி இந்த ஆப்பில் நிறையா கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் கண்டிப்பாக ஒரு மேட்ச் பை மேட்ச் எல்லா மேட்சுக்கும் நம்ம டீம் போடுற மாதிரி தான் கொண்டு வருவாங்கன்னு என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா அவங்க லாங் ஐபிஎல் சீசனுக்கு கொண்டு வரது அப்படின்னா
அவங்க வெப்சைட்டில் வச்சுருந்துருக்கலாம். ஒரு ஆப்பு தனியாக லான்ச் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து ஆப் லான்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ தான் ட்ரீசர்ன்றது இன்ஸ்டாகிராமில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஷியேட் இருக்கும் ட்ரீம் லோனுக்கும் ஐபிஎல் ஃபேண்டஸிக்கும் அப்படின்னா, எந்த ரிஸ்க்கும் இருக்காது, நம்ம மணி போட போகிறது இல்லை. அதேமாதிரி பியூர் ஸ்கில் அண்ட் என்கேஜ்மெண்ட் அதுதான் முக்கியம், அவங்களுக்கும் அதுதான் முக்கியம். அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி டெஸ்டிங் பிளாட்ஃபார்மாக இருக்கும். நம்ம எப்படி டீம் போடுறோம், எப்படி நம்ம பிளேயர்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன்னாக கொண்டு வரலாம். அதை ஜெயிச்சா அப்படின்னா ஏதாவது வந்து ஒரு பிளேயர்ஸ் கூட மீட்டிங் நான் சொல்லி இந்த மாதிரி, அப்படி இல்லைனா ஒரு கேட்ஜெட்டு, ஏதாவது ஒரு டிஷர்ட்டு, ஹெட்ஃபோனு, ஃபோனு, இல்லை வந்து ஐபிஎலுக்கு நிறையா ஸ்பான்சர்ஸ் கண்டிப்பாக வருவாங்கன்னா இதுலேயும் விளம்பரம் ஓடும். இந்த ஆப் வந்தாலும் அதில் ஐபிஎலுக்கும் விளம்பரம் ஓடும், மற்ற என்னென்ன வருதோ எல்லா ஒரு டீம்ஸ்க்குமே விளம்பரம் ஓடும். நிறையா கொலாபரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த ஐபிஎல் ஃபேண்டசி ஆப்பில். ஸோ அதனால் ப்ரைஸஸ் வந்து நல்லா வந்து ஒரு குவாலிட்டியாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது. இந்த பக்கம் எல்லாமே சேஃபாக வந்து கொண்டு வராங்க. யூசர்ஸ்க்கு வந்து இப்போ நிறையா அவங்களுக்கு தெரியும். இதனால் வந்து நிறையா வந்து ஒரு யூசர்ஸ் வந்து ரொம்ப எப்படா வரும், என்ன பண்ணலாம் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக அப்படின்றத யோசிச்சுட்ருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக தான் ஒரு ஃப்ரெண்ட்லி ஆப் வந்து கொண்டு வராங்க. ஃப்ரீயாக வந்து நமக்கு கிஃப்ட்ஸ் தராங்க. ஸோ அதான் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்சுமே கான்டெஸ்ட்டுன்றது இருக்கும். இந்த ஆப் வந்துச்சு, அதாவது வெப்சைட்லேயே நடத்துனாங்க அப்படின்னா அது லாங் டேர்மாக தான் இருக்கும். பட் கண்டிப்பாக ஆப் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம், 80%. ஸோ ஆப் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேட்ச் வந்து நம்ம டீம் போகிற மாதிரி இருக்கும், கான்டெஸ்ட்டும் இருக்கும். ஸோ அதில் வந்து நல்ல கேட்ஜெட்ஸு, நல்ல ஒரு பொருட்கள்லாம் வந்து கிஃப்டாக தருவாங்க. ஃபேன்ஸை வந்து என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்குவாங்க. அதனால் வந்து இதில் என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கேஸு அதெல்லாம் வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. ஸோ கொஞ்சம் இதோட தீவிரம் குறைய அந்த கோர்ட்லேயும் வந்து தீர்ப்பு வந்துடும். அது நமக்கு எகெயின்ஸ்டாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ட்ரீம் லோனை பற்றி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, மறக்காம நான் போஸ்ட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.